நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வேதனையெல்லாம் பட்டவர்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும்னு சொல்லுவோம். அதாவது தனக்கு வந்தாதான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், ஒரு நோய்க்கு ஒரு 10 குறிப்புகள் இருக்குது அப்படின்னா, ஒரு குறிப்பு ஒரு 4 பேர்த்த சரி பண்ணது 3 பேர்த்த சரி பண்ண முடியாமல் போயிருக்கு. சில குறிப்புகள் சொல்லுவோம் நேர்களே, இந்த குறிப்பு எல்லாருக்குமே சில பேர் என்ன பண்ணுவாங்க, வியாபார நோக்கத்தோடு ஒரு வியாபாரிகளா உங்களை வாங்க வைக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, நீங்க என்ன வேணாலும் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. தயவு செய்து நீங்க என்ன வேணாலும் சாப்பிட்றீங்கன்றதை விட இந்த மருத்துவம், இந்த பச்சை மூலிகை கஷாயங்கள், இந்த மாதிரி ஏதாவது சூரணங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது, ஒரு நோய்க்கு ஒரு மருத்துவம் செய்து கொள்ளும் பொழுது மாமிசத்தை தவிர்ப்பது நல்லது. வணக்கம் உணவு மருந்தும் நேயர்களே. நம்ம இந்த உணவு மருந்து சேனல் மூலமாக சின்ன சின்ன குறிப்புகள் நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம். ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் அப்படின்றது எந்த இடத்துலையும் மிகையில்லாமல் உங்களுக்காக எல்லா விதமான நோய்களுக்கும் நீங்கள் வீட்டிலேயே இருந்து செய்து கொள்வதற்காக சின்ன சின்ன குறிப்புகளை மெனக்கெட்டு உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது நம்புகிறோம். இன்றைக்கி என்ன பிரச்சனைக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது என்ன சொல்லணும், ரொம்ப ஒரு கஷ்டப்படுத்தக்கூடிய நோய்களில் இந்த நோயும் ஒன்று. என்ன நோய்? மூத்திரத்தில் விந்து போகிறத கூட நம்ம ஒரு பலகீனமான ஒரு சூழலாக இருந்தாலும் நம்ம தாங்கிடுவோம் அல்லது அதை சமாளிச்சுக்குவோம். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பொறுமையாக ஒரு மருத்துவ குறிப்பை தேடுவோம். ஆனால் இந்த மூத்திரத்தில் ரத்தம் போகிறது, இந்த மூத்திரத்திலோட ரத்தம் போகிறது யாருக்கு? ஆண் பெண் இருபாலருக்குமே. குறிப்பாக இதை ஆண்களை சிரமப்படுத்தக்கூடிய ஒரு தொந்தரவாக பெரும்பான்மையான ஒரு நிலை உருவாகிறது ஆண்களுக்கு தான். அதனால் இந்த மூத்திரத்தில் ரத்தம் கலந்து போகிறது, மூத்திரம் போய் முடிஞ்சதுக்கப்புறம் ரத்தம் கடுமையான எரிச்சலோடு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வேதனையெல்லாம் பட்டவர்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும்னு சொல்லுவோம். அதாவது தனக்கு வந்தாதான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அவ்வளோ ஒரு கடுமையான அந்த ரத்தத்தோட சில கசடுகளும் சேர்ந்து, அதாவது அந்த மூத்திரப்பாதை, சிறுநீரகத்திலிருந்து மூத்திரப்பையிலிருந்து வெளியில் வரக்கூடிய பாதைகளில் நோய் தொற்று ஏற்பட்டு புண்ணாகக்கூடிய ஒரு நிலை உருவாகும் பொழுது, அந்த மூத்திரப்பாதை அனைத்துமே காயங்களோட இருக்கும் பொழுது, இந்த மூத்திரம் அதன் வழியே பயணப்பட்டு வெளியில் வரும் பொழுது இந்த புண்ணிலிருந்து வரக்கூடிய ரத்தத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு பொதுவான காரணம் சொல்கிறேன். நிறைய காரணங்கள் உருவானாலும் கூட உங்களுக்கு எளிமையாக புரியணும். திரும்பவும் சொல்கிறேங்க, முழுக்க முழுக்க மருத்துவமாக பேசுவதற்கு நமக்கு ஒரு விஷயம் தெரிந்திருந்தாலும் கூட உங்களுக்கு எளிமைப்படுத்தணுன்ற ஒவ்வொரு இடத்துலையும் மெனக்கிறோம். அதனால இந்த மூத்திர பாதைகளில் வரக்கூடிய புண்ணு, நோய் தொற்று, இன்ஃபெக்ஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை சரி பண்ணுவதற்குண்டான ஒரு வழிமுறைகள் நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம். ஒரு நோய்க்கு ஒரு 10 குறிப்புகள் இருக்குது அப்படின்னா, ஒரு குறிப்பு ஒரு 4 பேர்த்த சரி பண்ணது 3 பேர்த்த சரி பண்ண முடியாமல் போயிடுது. சில குறிப்புகள் சொல்லுவோம் நேயர்களே, இந்த குறிப்பு எல்லாருக்குமே பயன் தரக்கூடிய குறிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மூத்திரத்தாரை, அதாவது மூத்திரத்தாரையில் வரக்கூடிய இந்த நோய் தொற்றின் மூலமாக ரத்தம் கலந்து வரக்கூடிய சிறுநீர், இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு குறிப்பு. என்ன தேவை? வெள்ளெருகு. வெள்ளை எருக்க நிலை என்பது வேறு, வெள்ளெருகு அப்படின்றது வேறு. அதாவது ஏறத்தாழ பார்த்தீங்க அப்படின்னா தும்பச்செடி மாதிரி சின்னதாக ஒரு குத்துச்செடி இனமா இவ்வளோ பெருசு தான் வளரும். வெள்ளெருகு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். சரிங்க, நாங்கள் ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நாட்டு மருந்து கடைக்கு போனீங்க அப்படின்னா இந்த வேர்களும் அது அந்த இது சில கிழங்கு வகைகள்லாம் அந்த நாட்டு மருந்து கடைக்கு பச்சையாக அவங்க கொண்டாந்து கொடுக்குறவங்க இருப்பாங்க. ஒன்று அவங்கக்கிட்ட நம்பர் வாங்குறதோ அல்லது அந்த கடைக்காரர்கள்ட்டே சொல்லி இந்த வெள்ளெருகுன்னு வாங்குறதோ உங்களுடைய சாமர்த்தியம். இது வேணும். வெள்ளெருகு ஒரே ஒரு மூலிகை தான். சமூலமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை. சமூலம் அப்படின்றது தண்டு எடுத்துக்கணும், இலையை எடுத்துக்கணும், வேர் எடுத்துக்கணும். சமூலம் சொல்கிறது அந்த ஒரு செடியினுடைய
எல்லா பகுதியுமே மருத்துவத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு நிலையா நம்ம வந்து சமூலம்னு சொல்லுவோம். அது மாதிரி சமூலமா எடுத்துக்கொள்ள வேண்டியது. நல்லா அரைச்சு, எப்படி சொல்றது, அம்மி தான் இருக்கு, நல்லா சுத்தமாக சுடுதண்ணி ஊற்றி அந்த மசாலா மிச்சம் மீதி, அந்த மிளகா அரைச்சது மிச்சம் மீதி, அல்லது ஃபேக்டீரியா ஏதாவது இருந்ததுன்னா, கிருமிகள் இருந்ததுன்னா எல்லாம் போகிற அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு, இந்த வெள்ளை இருக்குங்க நல்லா சுத்தமாக கழுவி, ஒரு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பெருநெல்லியை விட கொஞ்சம் சின்னது, சிறுநெல்லியை விட கொஞ்சம் பெருசாக நமக்கு தேவை. அளவுகள் கொஞ்சம் அதிகமாக, ஒரு நெல்லிக்காய் அளவு சாப்பிட்றலாமா, எந்த குற்றமும் பண்ணாது. என்ன பண்ணலாம், அரைச்ச விழுது, நல்ல மைய அரைச்ச விழுது, காய்ச்சி ஆடை இல்லாத பசும்பால், இது ரெண்டையுமே சேர்த்து பச்சையாக தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க. எதை, அந்த வெள்ளருக்கு விழுது, அரைச்ச விழுதை பச்சையாக தான் போட்டு பால் குடித்தாலும் சரி, பாலோட கலந்து சாப்பிட்டாலும் சரி. நிறைய இடங்கள்ல அதை நாங்கள் குறிப்பிடுவோம். இப்படி தான் சாப்பிடணுன்ற நிர்பந்தம் இல்லை. ஆனால் பத்தியத்தை வந்து இப்படி தான் சாப்பிடணுன்றதை சொல்லுவோம். என்ன, சரிங்களா? ஆக என்ன செஞ்சிட்டோம், வெள்ளருக்கு எடுத்துட்டோம், கழுவிட்டோம், வேரில் இருக்கிற மண், இலைகள் இருக்கக்கூடிய தூசி துருமெல்லாம் நல்லா சுத்தமாக போகும்படி கழுவிட்டோம், சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம், நல்லா மைய அரைச்சிட்டோம். கெச்சக்காய் அளவு, அதாவது ஒரு பெருநெல்லியை விட ஒரு சின்ன அளவு, அதே அளவு இருந்தாலும் குற்றம் பண்ணாது, ஒரு டம்ளர் பால், பசும் பால் எடுத்து கலந்து சாப்பிட்டோம். காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை. இது எத்தனை நாள் சாப்பிடலாம், ஒரு 5 நாள் சாப்பிடுங்க சகோதர சகோதரிகளை. வெறும் 5 நாள். இந்த 5 நாள்லயே நல்ல மாற்றம் தரும், நல்ல மாற்றம் தரும். கடுத்து போறது நிற்கும், எரிச்சல் அடங்கும், அந்த புண்ணு வந்து காய ஆரம்பிச்சு. இந்த ஒரு மூத்திரத்தாரைகளில் இருக்கக்கூடிய அந்த தொற்று என்பது புண்ணு வந்து ஆறி சுத்தமாக ஆரம்பிச்சு அந்த ரத்தம் போறது நிற்கும், வேதனை குறையும். இது 5 நாள் போதுமா, போதாதுன்னு விருப்பம் உள்ளவர்கள் நல்லா நின்றுச்சுங்க அப்படின்னாலும் கூட ஒரு 2-3 நாள் சேர்த்து சாப்பிடணும். நம்ம ஒரு குறிப்பு சொல்றோம் அப்படின்னா சகோதர சகோதரிகளே, ஒரு 2-3 நாள் சேர்த்து சாப்பிட்டாலும் குற்றம் பண்ணாது. குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாள் 15 நாள் சாப்பிட்றீங்களா, எந்த குற்றமும் பண்ணாது. சரிங்க, இதை நான் சாப்பிட்டுட்டேன், ரத்தம் போகிறது நின்றுச்சு, இப்போ நிம்மதியாக இருக்கேன். இதை சாப்பிடும் பொழுது பத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாரம் இந்த மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய தினங்களில் காரசாரமாக எதுவும் சாப்பிடாதீங்க. எப்போதும் போலதான், எப்போதும் போலதான் இந்த மூலிகைகள் வந்து பச்சையாகவோ கஷாயமாகவோ எடுத்துக்கொள்ளும் பொழுது, அதாவது நான் திரும்பவும் சொல்கிறேன், வேற ஒரு மருத்துவர்கிட்டையும் நீங்கள் ஏதாவது ஒரு பச்சைய மூலிகை வாங்கி சாப்பிட்றீங்க, அல்லது ஒரு நோய்க்கு வந்து கஷாயம் குடிக்கிறீங்க அப்படின்னா, தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், மாமிசத்தை தவிருங்க. அவர் சொல்லி கூட கொடுக்கலாம், மாமிசத்தை தவிருங்கன்னு சொல்லி கொடுக்கலாம், அதை கடைபிடிங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வியாபார நோக்கத்தோடு ஒரு வியாபாரிகளா உங்களை வாங்க வைக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, நீங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. தயவு செய்து நீங்க என்ன வேணாலும் சாப்பிட்றீங்கன்றதை விட இந்த மருத்துவம், இந்த பச்சை மூலிகை கஷாயங்கள், இந்த மாதிரி ஏதாவது சூரணங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது, ஒரு நோய்க்கு ஒரு மருத்துவம் செய்து கொள்ளும் பொழுது மாமிசத்தை தவிர்ப்பது நல்லது. அப்போ இந்த நோய் உள்ளவர்கள் என்ன செய்றீங்க, இது சாப்பிடும் பொழுது பால் சோறு சாப்பிடுங்க. ஒரு பசும்பால் ஆடை இல்லாமல் எடுத்துட்டு அதை வந்து சாதத்தோட உங்களுக்கு ஏதாவது ஒரு கருப்பட்டி கொஞ்சம் அல்லது நாட்டு சக்கரை கொஞ்சம், இல்லை எதுவுமே போடாமல் அப்படியே சாப்பிட்றீங்கன்னா தாராளமாக சாப்பிடுவாங்க. ஒரு உப்பு சாம்பார் மாதிரி வச்சு சாப்பிடுங்க. உப்பு சாம்பார்னு உப்பு அதிகமாக போடுறது உப்பு சாம்பார் அல்ல, காய்கறிகள் மசாலா எல்லாம் போடாமல் சும்மா ஒரு பருப்பு மாதிரி வச்சு தண்ணியாக வச்சுருப்பாங்க, அது ஒரு பத்திய சாம்பார் தான். அது மாதிரி வைத்து எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த மூத்திரத்தோடு ரத்தம் போவது, மூத்திரம் போய பிறகு ரத்தம் சொட்டு சொட்டாக வெளியில் வருவது, கடுமையான வலி ஏற்படுவது, இது அனைத்தும் இந்த வெள்ளெருது உங்களை கருணையோடு காப்பாற்றும் அப்படின்னா சித்தர்களுடைய கூற்று எல்லளவும் மிகை அல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க சகோதர சகோதரிகளே. இதே மாதிரி இன்னொரு குறிப்போட உங்களுக்கு சொல்றது காத்துட்டு இருக்கோம். எப்போதும் போலதான் சித்தர்களுடைய ஆசீர்வாதமும் அடியனுடைய வாழ்த்தும். வணக்கம் நேயர்களே.